ஸோ வெல்கம் டு அவர் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கம்யூனிட்டி டேங்கில் போட்ட மிச்ச மீனை பாடப்படுத்தி நொந்து நூலாக்கி நூடுல்ஸ் ஆக்கி அலைய விட்டு அதை கடைசி சித்திரவதை பண்ணியே கொள்றக்கூடிய ஒரு மீன்கள் வகை 10 வகையை மட்டும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிறவங்க போன வீடியோலாம் சொல்லிடுவேன், பிறகு ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இடத்துல ஐயா என்னத்தை வச்சுருப்பேன்னு உங்களையே தெரியும். பார்க்க அப்படியே நல்ல வெம்மணியே தெரிகிறது. ஆனால் டேங்கில் ஒட்டிக்கிட்டே சாப்பாடு போடலன்னா வச்சுக்கோங்களேன், வேறு மீனை போய் நல்லா அதோட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு அதை கூடாகிறது தான் நம்ம ப்ளெக்கோ ஃபிஷ். ஸோ ப்ளெக்கோ ஃபிஷ் வந்து சிக்கான ஃபிஷ்ஷு, அது மாதிரி கொஞ்சம் அதோட ஸ்லோவாக போகிற ஃபிஷ்ஷு, அது மாதிரி ஃபிஷ்லாம் அது மேலே ஏறி உட்காந்து அதோட பிளட்டெல்லாம் சக் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த ஃபிஷ்ஷை வந்து கம்யூனிட்டி டேங்கில் போடுறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபிஷ்ஷை வளர்க்கவும் செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ ப்ளெக்கோஸ் வளர்க்குறதுனால என்னென்ன இம்பேக்ட் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நிறையா பேர் வளர்க்க முடியாமல் ஏரி குளம் கொட்டையில் போய் விட்றீங்க, அதனால கொஞ்சம் ஒரு சில பிரச்சனை ஆகுது. ஸோ ஏரி குளம் குட்டையில் விட்றீங்க. ஸோ ப்ளெக்கோஸை பற்றி நான் தனியாக வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கேன், அதையும் மேக் பண்ணி கூடிய சீக்கிரத்தில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் பிளேஸில் நான் வச்சுருக்கேன் மாலி. அடா பாவி, எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபிஷ்ஷே அதான்டா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ மாலி வந்து கம்யூனிட்டி டேங்கில் வைக்காதீங்க, தனியாக வைங்க. ஏன்னு கேட்பீங்க, மாலி வந்து ஒரு என்ன தப்பும் பண்ணாது, எதையும் அட்டாக் பண்ணாது, அது வாட்டுக்கு இருக்கும், அது வாட்டுக்கு தெரியும் தான் எல்லோரும் சொல்லுவீங்க. ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணுற வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, எப்பா ஒரு 5 நாள்லேயே டேங்க் அவ்வளோ கலக்கி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வளர்த்து பார்த்தீங்கன்னா தெரியும், நூல் நூலாக எப்பா அது வேஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதே, அதை கழுவுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப இதாகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மாலி வந்து அதனால தான் நான் செகண்ட் பிளேஸ் வச்சுருக்கேன். ஸோ அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சைனீஸ் ஆல்கே ஈட்டர். என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குது, ப்ளெக்கோ 2.0 கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை கைஸ். ஸோ இந்த ஃபிஷ் வந்து எப்பயும் போல் க்ரீன் ஆல்கேயும் ப்ரௌன் ஆல்கேயும் நல்லா சாப்பிடும், அதே மாதிரி மீன்கள் மேலே ஒட்டியிருக்க ஆல்கே நல்லா சாப்பிடும். ஸோ இந்த இமேஜ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இதை கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்தேன். ஸோ எப்படி சாப்பிடுன்னு நீங்களே பாருங்கள் கைஸ். ஸோ அந்த மீனை அப்படியே உறிஞ்சிரும், அப்படியே கொள்வது இதோட வேலை. நம்ம ப்ளெக்கோ மணி தான், ஆனால் இது ரொம்ப இனப்பெருக்கம் பண்ணி ஏரி குட்டையிலலாம் வாழலை. ஸோ அது வரைக்குமே நல்லது. இப்போ நிறைய அக்வாரியம்னு இது கிடைக்கல. ஸோ வேணும்னா நீங்கள் யூடியூப்பில் போட்டு பாருங்கள் கைஸ் இதை பற்றி. ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜோல் சிச்சிரட். என்னடா பார்க்கே அழகாக இருக்குது, நம்ம அப்பாய் போல் இருக்குது, இந்த மீனை போய் என்னடா அப்படின்னு கேட்பீங்க. இது லைட்டிங் மட்டும் நல்லாயிருக்கும், அழகாக தான் பிடிச்சிருக்கும், நானே அழகாக தான் இருக்கும்னு ஒத்துக்கிறேன். ஸோ இதை வந்து வேறு மீன் ஏதாச்சும் அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா ரொம்ப தொட்டியவே ஒரு 2ஆக பிரிச்சிடும், அந்தளவுக்கு சண்டை போட்டு அதை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் குட்டி போட்டால் சொல்ல வேண்டிய அவசியமாக பிடிச்சி கடின்னு கடிச்சு வேறு மீனை குட்டியை அட்டாக் பண்ண வந்துருமேன்னு சொல்லியே அட்டாக் பண்ணுங்க ஐஸ். ஸோ இந்த மீன் நான் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ இந்த மீன் வளர்க்கணும்னா கொஞ்சம் பார்த்து வளர்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது என்னன்னு கேட்பீங்க, ஸோ கொஞ்சம் எக்ஸாட்டிக்கான ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன ஃபிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா, பஃபர் ஃபிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பார்க்க அழகாக இருக்கே, அக்வேரியம் ஷாப்பில் போய் 2 பஃபரை வாங்கிட்டு வருவீங்க. ஸோ அதை கம்யூனிட்டியில் விட்டு அழகு பார்க்கலாம், ஜஸ்ட்டு 1 இன்ச் சைஸில் தான் வரும் இது. ஸோ இந்த பஃபர் ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா க்யூட்டாக தான் இருக்கும். இது வந்து நம்ம கொஞ்சம் நாள் அமைதியாக தான் இருக்கும். ஸோ போக போக தான் அதோட பல்லை வச்சு எல்லா மீனே கடிக்கும். 1 இன்ச் இருந்தாலும் அதோட பல்லை இந்த இமேஜ்லேயே பார்ப்பீங்க எப்படி இருக்குன்ட்டு. சும்மா கடின்னு கடிச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மீனே போட்டு தள்ளிடும் 1 இன்ச்சில் இருந்தாலும். ஸோ பஃபர் ஃபிஷ்ஷை கம்யூனிட்டியில் அவாய்ட் பண்ணிடுங்க, வேறு தனியாக வச்சு கூட வளங்க. ஸோ அடுத்த ஃபிஷ் என்ன ஃபிஷ்ஷுன்னு கேட்டிங்கன்னா, ரோசி பர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரோசி பர்க்கை பொறுத்தளவுக்கு என்னடா அப்படின்னு கேட்பீங்க, ரோசி பர்க் வந்து அழகான ஃபிஷ் தான். இந்த ஃபிஷ்ஷை பொறுத்தளவுக்கு நீங்கள் குரூப்பாக வச்சுருந்தீங்கன்னா அதோட அக்ரெஷன் லெவல் கம்மியாக இருக்கும்.
ஸோ அதை தனித்தனியாக வச்சுருந்தீங்கன்னா அக்ரெஷன் லெவல் கூடும். இதை வந்து நீங்கள் நல்லா ஃபின் அழகாக இருக்கிற ஃபிஷ்ஷில் கோல்டு அது மாதிரி ஃபிஷ்ஷில் விட்டிங்கன்னா அதோட ஃபின்னை அட்டாக் பண்ணி ஸோ கடிச்சே சாப்பிட்ருங்க. ஸோ சும்மா விடாது. ஸோ அதனால் ரோசி பார்க் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்தே வாங்குங்க. ஸோ ரோசி பார்க் வந்து கொஞ்சம் இது தாங்க பார்த்து வாங்குங்க. ஸோ இதை கம்யூனிட்டி டேங்கில் போட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு குரூப்பாக வளங்க. இது பார்க்கவும் அழகாக இருக்கும். ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா பார்க் வெரைட்டிலே தான். இது என்ன பார்க்குன்னு கேட்டிங்கன்னா டைகர் பார்க். ஆமாம் கைஸ், என்னன்னா டைகர் பார்க் பார்க்க க்யூட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ அழகாக தான் இருக்கும். இதுவும் அதே பிரச்சனை தான் கைஸ். ஸோ நீங்கள் சேர்த்து வாங்கி விடுவீங்க, உட்காந்து அதை வேறு மீனோட ஃபின்னு அதெல்லாம் பிடிச்சி கடிச்சுன்னு வச்சிடும். ஸோ இதுவும் ரோசி பார்க்கும் ஒரே கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் கைஸ். ஸோ இதையும் குரூப்பாக போட்டிங்கன்னா அக்ரெஷன் லெவல் கம்மியாக இருக்கும். அதை விட்டுட்டு 1, 2 அது மாதிரி போட்டு வளர்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் பி கேர்ஃபுல் வித் திஸ். ஸோ இதுக்கும் ரோசி பார்க்குக்கும் டைகர் பார்க்குக்கும் வித்தியாசம் வச்சா ஸோ ரோசி பார்க்கே பரவாயில்லாமல் தான் கைஸ் இருக்கும். ரோசி பார்க் கூட வேண்டாம் என்ன மீனையும் பாடாப்படுத்தாது. டைகர் பார்க்கு தான் கைஸ் ரொம்ப பாடாப்படுத்திடும். ஸோ அடுத்தது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இரிட்டேஷன் ஷார்க் தான் கைஸ். ஸோ என்னோடய இரிட்டேஷன் ஷார்க்கை பொறுத்தளவு எப்படி விட மீன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ பார்க்கவே பிராணி போல் இருக்கும். ஸோ சின்ன பிள்ளையில் துருன்னு இருக்கும். இதுவே கொஞ்சம் வளர்ந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வேறு மீனை பிடிச்சி இது வந்து ஏதோ காணோங்கிற மாதிரி தேடும். ஏதோ கீழே தொலைச்சி போட்ட மாதிரி ஏதோ தேடுற சடம் தண்ணியை அடிச்சுட்டு ஓடும். அந்த டயத்தில் வேறு ஏதாவது சின்ன மீன் இருந்தால் ஒரு அடி தான் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற அடி இருக்கே அப்படியே மீன் இறந்து போயிடும். ஸோ இந்த இரிட்டேஷன் ஷார்க் வளர்க்கும்போது கொஞ்சம் பார்த்தே வளங்க. ஸோ அதோட கொஞ்சம் பெரிய ஃபிஷ் ஆஸ்கர் அது மாதிரி வளங்க. ஸோ பார்த்து வளங்க கைஸ். ஸோ பி கேர்ஃபுல் வித் திஸ் ஷார்க் அதுதான் சொல்லுவேன். அப்புறம் வேறு மீனை அடித்து அட்டாக் பண்ணி ரத்த காயத்தோடு வந்தால் அதான் கைஸ் நீங்கள் தான் கைஸ் இந்த மீனை பார்க்கணும். ஸோ சோகமாக போயிடும், பார்த்துக்கோங்க. அடுத்த மீன் என்னென்னு கேட்டிங்கன்னா க்ளவுன் லான்ச் ஃபிஷ் தான் கைஸ். இந்த ஃபிஷ் என்னடா அழகாக இருக்கேன்னு பார்த்து வாங்கிட்டு வருவீங்க. இது சின்னதாக இருக்கும்போது அழகாக தான் கைஸ் இருக்கும். ஸோ இது வந்து 1 feet வரைக்கும் போகும். ஸோ மிச்சம் மீன் மணி இது ரெட்டைல் கேட் ஃபிஷ் மணி தான். வாய்க்குள்ளே என்ன மீன் போகுதோ அதை அப்படியே முழுங்கி அதை ஒரு பீஸ் கூட வெளியே திரிக்க விடாமல் அப்படியே சாப்பிட்ருங்க கைஸ். இதை வந்து பெரிய ப்ரெடிக்டர் டேங்கு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்கில் போட போகிறீங்கன்னா போடுங்க. இது வந்து 1 feet வரைக்கும் வளர்கிறதுனால சும்மா மாசாக இருக்கும், தக்கன்னு நின்றுங்க கைஸ். ஸோ இதை ட்ரை பண்ணாதவங்க மறக்காமல் இப்போயே போய் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஃபிஷ் என்னன்னு கேட்டிங்கன்னா பாலா ஷார்க் தான் கைஸ். இதுக்கும் இந்த ஷார்க்கும் அதே ப்ராப்ளம் தான் கைஸ். ஸோ இது என்ன ப்ராப்ளம்னா நம்ம இரிட்டேஷன் ஷார்க் மணி தான். ஸோ வேறு மீனை இது வந்து துருன்னு ஓடாது, கொஞ்சம் அதிகமாக மேலே குதிச்சு செத்துரும். அப்படியும் இல்லைன்னா கொஞ்சம் சின்ன மீனை சாப்பிட்ரும். அப்படியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, குட்டி மீனாக இருந்துச்சுன்னா இது கொஞ்சம் ஒரு சில நேரம் ஸ்பீடாக போகும் லைட் ஆஃப் பண்ணிங்கன்னா. அது மாதிரி டயத்தில் வேறு மீனை அடிச்சிடும். அதோட ஃபின்னு வச்சு அடிச்சிருச்சுன்னா வேறு மீனை சோழி முடிஞ்சு அதுதான் கைஸ் ஆகும். ஸோ நம்ம சேனலில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணி விடுங்க. ஸோ டேக் கேர், பை கைஸ்.